வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேற்று திமுக பண்ண ஜென்சி கிட்ட அனுப்புறதா நினச்சி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜென்சி கிட்டு என்னமோ தண்ணிழிச்சியாக வந்தாங்களா, எங்கே போனாங்களா, இடம் கிடைக்கலையா, அப்புறம் அறிவாலயத்தில் இடம் கொடுத்தாங்களா, அங்கே வந்து பேசுகிறாங்க. நாங்களாம் திமுக இல்லை, ஆனால் திமுக ஆதரித்து பேசுகிறோம். அதில் ஒரு படி மேலே போய் நாங்கள் கொத்தடிமை இல்லை கொத்தூஸ் அப்படின்ற அளவுக்கு போயிட்டான். நான் கேட்குறேன், இவங்கெல்லாம் ஜென்சி கிட்டா இல்லை முரட்டு சிங்களான்ற தெரியற அளவுக்கு எல்லாம் முத்துன கத்திரிக்காயாக வந்து உட்காந்துருந்துச்சு. அதில் ஒரு நரைச்ச தாடி வேற வந்து பேசி சவால் விட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதில் ஒருத்தர் வெட்ட வாழை மரம் பலா மரம்ட்டு இருக்கான். நாங்கள்லாம் ஆலமரம் வாழை மரம் இந்த வெட்ட வளர்ந்துக்கிட்டு தான்ப்பா இருக்கோம். இப்படி ஒருத்தன் இதை விட காமெடி பீஸ ஜூலி, டிஆர்பி ராஜா, திமுகவோட இந்த இன்னும் அவங்க திருந்தலை, அவங்க பேரப்பிள்ளைங்க அவங்கள கூட்டு வச்சு அடேங்கப்பா மிரட்டுறாங்களா ஜென்சி கிட்டலாம் எங்கள் பக்கம் இருக்குன்னு. என்னப்பா இது காமெடி, மொக்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க தோல்விக்கான காரணத்தை அவங்க ஒத்துக்கவே இல்லை. தோல்விக்கான காரணம் இவங்களுடைய லஞ்ச லாவண்யம், ஊழல், இவங்களுடைய வாரிசு அரசியல், மக்கள் விரோத நடவடிக்கைகள். இதை திருத்தறதுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை. இப்போ இந்த சின்ன பையன்லாம் பரீட்சை எழுத போயிட்டு சரியாக படிக்காமல் போயிட்டு பேனா சரியில்லைம்மா அதனால் சரியாக எழுதலைன்னு சொல்லி வீட்டை ஏமாற்றுவேன் பாரு. அது மாதிரி ஊரை இன்னமும் நம்ம மக்களை அடித்து நாங்கள் தோற்றதுக்கு காரணம் இன்ஸ்டாவும் மற்றும் ஜென்சி கிட்டுன்னு சொல்லி மக்களை அடித்து நம்ப வைக்கிற முயற்சி. இப்படி தான் இந்த வாடகை வாய்கள் உளறி ஆட்சி எழுந்துச்சு. ஜென்மத்துக்கு இவங்க வரமாட்டாங்க. நம்ம ஜாலியாக நம்ம வேலையை பார்ப்போம். தளபதி தான் நிரந்தர முதலமைச்சர்.